புறநானூறு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். காலம் கி.பி. 3ஆம் நூற்றாண்டு. கன்னி கார்நறுங் கொன்றை காமர்வண்ண மார்பின்தாரும் கொன்றை ஊர்தி வல்வேல் ஏறே சிறந்த சீர்கெழு கொடியும் அவ்வேறு என்ப. கரைமிடறு அணியலும் மணிதன்று அக்கரை மறைநாவில் அந்தணர் நுவலவும் படுமே. பெண்ணுரு ஒருதிறன் ஆகின்று அவ்வுருத் தன்னுள் அடக்கிக் கரக்கினும் கரக்கும் பிறைநூதல் வண்ணம் ஆகின்று அப்பிறை பதினொன் காணும் ஏத்தவும் படுமே. எல்லா உயிர்க்கும் ஏமம் ஆகிய நீர் அரவு அறியா கரகத்து தாழ்தடை பொலிந்த அருந்தவத் தேர்க்கே. அருந்தவத்தோன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனைத்தான் சொல்கிறாங்க. அப்படி தலையில் அழகான கொன்றை பூவை சூடியவர், மார்பில் கொன்றை மாலை அணிந்தவன். அவருக்கு ஊர்தியே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க, வெள்ளை நிற காளை மாடு. அவருக்கு கொடியாக இருக்கிறதும் காளை மாடு தான். அப்புறமேலுக்கு அவருடைய கழுத்தில் நெஞ்சு கொண்ட போது அது கரையாக தேங்கிருச்சு. அந்த கரையை பார்த்து அந்தணர்கள் போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பாதியில் இடப்புறத்தில் பெண்ணை பார்வதியும் தனக்குள் மறைத்து வைத்திருப்பவர் யாருன்னா சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் 18 வகையான பிறை இருக்குது. அந்த பிறைகளை போற்றி வணங்கப்படுது. தேவர்கள் போற்றி வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் எல்லா உலக உயிர்களையும் பாதுகாப்பது யாருன்னு பார்த்தோன்னா சிவபெருமான் சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய கையில் ஒரு கரகம் இருக்கும், அதாவது கமண்டலம். அது எப்போதும் நீர் வற்றாத கமண்டலமாக கையில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா தாழ்ந்த சடைமுடியும் நீர் வற்றுவதில்லை. அவருடைய சடைமுடியில் இருக்கும் நீர் வற்றுவதில்லை. பாடலாக அமைந்திருக்கு. இது புறநானூற்றுடைய கடவுள் வாழ்த்து பாடலாக அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் அறிய முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சிவன் என்னென்ன பூக்கு அணிந்திருப்பார்னு சொல்லிட்டு தெரியுது. கொன்றை பூ அவருக்கு மிக பிடித்த பூவாக இருக்கிறது. அது பார்வதியை தன்னுள் பாதியாக மறைத்து வச்சுருக்காருன்னு தெரிஞ்சுக்கிற முடியுது. அவருடைய வாகனமாக காளை இருந்திருக்கு, கொடியாகவும் காளை இருந்திருக்கு. இப்படி பலதேர்வுபட்ட செய்திகளை நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியுது. மேலும் இது போன தொடர்ந்த காணொளிகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.